சீர்வெற்றே உலகினில் தோபரே யுகத்தினில் ஜன்மித்த இவரோ சிங்கோளுக்கு அதிபதியாம் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவரோ பேர் பெற்ற திருதராட்டிரன் மைந்தன் துரியனுடன் புவி சூதாடி தோற்றதோ தேவி பாஞ்சாலியுடன் வனவாசம் சென்றதோ 12 ஆண்டு நேர் பெற்ற ஞானவாசம் ஓராண்டு சென்றிடவே வந்துதான் நின்றதோ விராடபுரம் தன்னிலே நெடியமாள் தைவினாள் பாரதம் முடிக்கவே நிகரில்லா போர் புரிந்து மாதுரியன் மேல் ஏறி நின்று விரிசடை வாரி முடித்த உமையே வஞ்சினாலே சூதாடிய இழந்தார்கள் பாண்டவர்கள் நாடு நகரங்களை எல்லாம் இழந்தார்கள் அரசர்களை எல்லாம் இழந்தார்கள் அரசு போகத்தை எல்லாம் இழந்தார்கள் தர்மபுத்திரர் தன்னுடைய தம்பிமார்களையும் பணைய பொருளாக வைத்து ஆடினார் அதன் பிறகு பார்த்தால் திரௌபதியை பணைய பொருளாக வைத்து ஆடினால் இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெற்றுவிடலாம் என்று சகுனியானவன் சொன்னதனாலே விதுரராழ்வார் பார்க்கிறார், அப்பா இத்தனை நேரம் தர்மத்தோடு விளையாடினீர்களடா, தர்மமானது பொறுமையாக இருக்கிறது, இப்பொழுது அக்கினியோடு விளையாடப் போகிறீர்களா, அக்கினியானது சுட்டெரித்தால் நீங்களெல்லாம் அழிந்து போவீர்களா என்று சொன்னார் விதுரராழ்வார். ஆனால் துரியோதனனானவன் ஏளனமாக பேசினான் விதுரராழ்வாரை பார்த்து, சித்தப்பா உங்களுக்கு எப்பொழுதுமே பாண்டவர்கள் மேல்தான் நம்பிக்கையுண்ட, பாண்டவர்கள் மேல்தான் உங்களுக்கு பாசமா, என்னுடைய மாமன் சகுனியானவன் நம்பாதே வஞ்சகத்தோடு இருக்கிறான் என்று சொல்கிறாயே, பாண்டவர்கள் நாடு நகரங்களையெல்லாம் செல்வங்களையெல்லாம் அடிமையாகிய பிறகும் திரௌபதியை வைத்து ஆடினால் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறாரே என்னுடைய மாமா, தாய் மாமனான சகுனி மாமா, அவரை பார்த்தால் உங்களுக்கு ஏளிடமாக இருக்கிறதா என்று விதுரராழ்வாரை பார்த்து கோபப்பட்டு அவரை அமைதியாக்கினான் துரியோதனன். அப்பொழுது பார்த்தால் தர்மபுத்திரர் தன்னுடைய தர்ம தேவதையான குலபத்தினியான திரௌபதி அம்மனை பணைய பொருளாக வைத்தான். சகுனியானவன் பகடையை உருட்டினான். சகுனியினுடைய எண்ணத்திற்கு தகுந்தார் போலே சகுனியும் வென்றெடுத்தான். திரௌபதியும் இப்பொழுது இழந்தார்கள். இதனாலே துரியோதனனுக்கு சந்தோஷம், பரம சந்தோஷம். அவனுக்கோ உலகெல்லாம் தன் காலடியிலே வந்து விட்டது என்று பூரிப்போடு இருக்கிறான். மாமா, சகுனி மாமா, என்னை வாழ வைத்த தெய்வமே என்று சகுனியை தூக்கி வாரி அடித்து தூக்கினான், உச்சி முகுந்தான். சகுனி மாமா, நீதான் என்னுடைய தெய்வம், குலதெய்வமே என்று பாராட்டினான். அப்பொழுதுதான் துரியோதனன் பார்க்கிறான், சபையோரே இந்த தர்மனானவன் புண்ணியவான், நீதி நெறியானவன், நல்லவன் என்று சொல்கிறீர்களே, தன்னிய தருமன் செய்த பாவமோ, தன்னிய தருமன் செய்த பாவமோ, நல்லவன் நீதி தவறாதவன் பெரியோர்கள் எல்லாம் மதிக்கக்கூடியவன் தர்மன் என்று சொல்கிறீர்களே, இப்போது தெரிகிறதா தர்மன் எவ்வளவு பாவத்தை செய்து இருந்தால் நாடு நகரங்களை எல்லாம் பணைய பொருளே தோற்றிருப்பான், தன் தம்பிமார்களை தோற்றிருப்பான், தன்னையும் பணைய பொருளாக வைத்து அடிமையாகியிருப்பான். அவருடைய குல தர்ம பத்னி என்று சொல்கிறார்களே அந்த திரௌபதியும் வைத்து ஆடி தோற்று இருப்பானா. அவன் செய்துட்டான் பாவம்.
நீங்கள்லாம் நல்லவன் நல்லவன் புண்ணியவான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க தர்மனை. ஆனால் தர்மன் பாவத்தை செய்ததனால் தான் தோற்று போனான். இவருடைய மாமன் சகுனியை எல்லாரும் கொடியவன், வஞ்சகன், சூதன் என்று சொல்கிறீர்களே, அந்த என் மாமனானவன், தாய் மாமனானவன், சகுனி மாமனானவன். சகுனி செய்த புண்ணிய நெறியோ, சகுனி செய்த புண்ணிய நெறியோ. என் மாமன் சகுனி மாமன் புண்ணியம் செய்திருக்கிறான், புண்ணிய நெறியோடு வாழறான், நீதி நெறியோடு வாழறான். அதனால்தான் இந்த சூதாட்டத்தில் வெற்றி பெற்றான். என் மாமனை குறை கொள்ள வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். இனிமேல் யாரும் என் மாமன் புண்ணியம் செய்தான், அதனாலே தான் இந்த பகடையிலே வென்றெடுத்தான் என்று துரியோதனன் சொன்னான். அது மாத்திரமா? சபையோரே சொல்கிறேன் கேள். அந்த பொதுமகள் யாகசாலை தன்னில் தவறோ, ராஜசூய யாகம் நடத்துகின்ற போது இந்த திரௌபதியானவள் எந்த தவறோடு வந்து யாகசாலையில் உட்கார்ந்தாலோ, குலமகளாக இருக்க வேண்டி என்று சொல்லக்கூடிய திரௌபதியை பார்த்து பொதுமகள் என்று சொன்னான். அந்த சபையிலே அவள் செய்த தவறோ, எந்த தவறான முறையில் வந்து அமர்ந்தாலோ, எந்த நிலையில் வந்து அமர்ந்தாலோ, அதனால்தான் அவளும் தோற்று போட்டால். அவள் அதிர்ஷ்டம் இல்லாமலே எங்களுக்கெல்லாம் அடிமையானாள். அது மட்டுமா? மற்றை நாள் வரும் தலைமை கூற எண்ணிய மதியோ. தர்மபுத்திரனுக்கு மற்ற நால்வரும் இருக்கலாம், பீம, அர்ஜுன, நகுல, சகாதேவன். இவர்கள் எல்லாம் தமையனுக்கு தலைமையை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களோ அறிவாலேயே வந்து தோற்றுவிட்டார்களோ. எண்ணின் இங்கனம் விளைந்தது என்ற தர்ம செய்த பாவம் அந்த ராஜசூய ஏகத்தினிலே எந்த நிலையோடு இந்த திரௌபதியானவள் வந்து அமர்ந்தாலோ, தர்மபுத்தனுடைய தம்பிமார்கள் நால்வர் இருக்கிறார்களே, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அவருடைய மதி, அவருடைய அறிவு இல்லாதவர்கள், அதனாலே தோற்று போனார்கள் என்று சொன்னான். இதனால் பார்த்தான் துரியோதனன், அடே காவலா பிரத்யாமி, பாஞ்சாலியை சபையிலே அழைத்து வாடா என்று சொன்னான். அதனால் இந்த பிரத்யாமி என்கின்ற காவலன் பார்த்த ஒரு அன்னையை எவ்வாறு சபைக்கு அழைத்து வருவது, ஒரு குலமகளை எவ்வாறு சபைக்கு அழைத்து வருவது, அரச மகளை, அரச மாதேவியை எவ்வாறு சபைக்கு அழைத்து வருவது என்று நடுக்கமுற்ற. இதனாலே அரசன் துரியோதனன் சொல்ல முடியாது என்று தட்டி கழிக்கவும் முடியாது. அதனால் அந்த காவலன் பிரத்யாமியானவன் போவது போலே போனான். சிறிது நேரம் போய் அங்கே அழைப்பது போலே திரௌபதி அம்மன் காந்தாரியினுடைய அரண்மனைக்கு செல்லாமலே பாதி வழியிலே திரும்பி வந்த. அடே பிரத்யாமி, எங்கேடா பாஞ்சாலி, அந்த பொதுமகள் எங்கேடா என்று கேட்டான் துரியோதனன். அரசே, இளவரசே, அவர்கள் தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா, அல்லது என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா என்று கேட்டு வர சொன்னார்கள் என்று சொன்னான். ஏன்னா அந்த பிரத்யாமியானவன் திரௌபதி அம்மன் இடத்திலே செல்லாமலே பாதியிலே திரும்பி வந்து திரௌபதி அம்மன் சொன்னது போலே சொன்னான். உடனே துரியோதனனுக்கு கோபம் வந்தது. அடே பிரத்யாமி, நான் சொன்ன கட்டளையை மீறினாயா? நான் பாஞ்சாலியை அழைத்து வர சொன்னேன், நீ மீறிவிட்டா. இருடா, உன்னை பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று தம்பி துச்சாதன அந்த பாஞ்சாலியை சபைக்கு அழைத்து வாடா என்று சொன்னான். ஓடினான், துச்சாதனன் ஓடினான். காந்தாரியுடைய மாளிகையிலே, தன்னுடைய அண்ணனுடைய மாளிகையிலே அவள் திரௌபதியானவள் இருக்கிறார். அடே பாஞ்சாலி, பாண்டவர்கள் தங்களுக்கு அடிமையாயினார்கள், உன்னையும் பணைய பொருளாக வைத்து எங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள். துரியோதன அண்ணனுடைய கட்டளை சபைக்கு அழைத்து வர சொன்னார், வா என்று சொன்னார். இந்த திரௌபதி அம்மனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்ன திடீரென்று வந்து சொல்கிறானே துச்சாதனன். குழந்தாய், உளுந்தாய் துச்சாதன, என்ன நடந்தது அதெல்லாம் தெரியாது. சபைக்கு அழைத்து வர சொன்னார்கள், வர வேண்டும், உன்னுடைய கட்டளை, துரியோதன அண்ணனுடைய கட்டளை என்று சொன்ன. துச்சாதனா, அரச மகள்கள் எல்லாம், அரச மாதர்கள் எல்லாம் சபைக்கு வரக்கூடாதடா. அதெல்லாம் தெரியாது.
வருகிறாயா இல்லையா என்று சொல்லி திரௌபதி அம்மனுடைய கையை பற்ற ஓடினார். அவர்களோ ஓடினார்கள். அத்தை, காந்தாரி அத்தை, உங்களுடைய பிள்ளையானவன் என்னுடைய கையை பிடித்து இழுத்து அரசு சபைக்கு அழைக்கிறாரே, இது முறையோ நீதியோ? யாரம்மா? திரௌபதா, அவன் யார்? அவனும் உனக்கு முறைதானே, அழைத்தால் போக வேண்டியதுதானே என்று காந்தாரியானவள் சொன்னாள். அப்போதுதான் அவனுக்கு துச்சாதனனுக்கு மேலும் உற்சாகம் வந்தது. ஒரு பிள்ளையானவன் தவறு செய்கிறான் என்றால் தட்டி கேட்க வேண்டும் ஒரு தாயானவள். ஆனால் இங்கே திரௌபதியை கைபிடித்து இழுத்து வருகின்ற போது தன்னுடைய தாயே போக வேண்டியதுதானே என்று சொல்கிறாள் என்று நினைத்த உடனே ஓடினான். துச்சாதனா, இன்று வேண்டாமடா, நாளோ வீட்டுக்கு விலகாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் திரௌபதி அம்மனுக்கு வீட்டுக்கு தூரம். துரியோதனா, இன்றோ நான் ஒற்றை ஆடையோடு இருக்கிறேனடா, வீட்டுக்கு விலகாக இருக்கிறேனடா, வீட்டுக்கு தூரகமாக இருக்கிறேன். இப்பொழுது நான் வரக்கூடாதடா, அரசு சபைக்கு பிறகு பார்த்துக்கலாம் என்று சொன்னார்கள். அழுதார்கள் திரௌபதி அம்மன். மாமி, நேற்று வரை அத்தை, நேற்று வரை என்னை மகளே மகளே மருமகளே என்று அழைத்தீர்களே, இப்போது உங்களுடைய பிள்ளையானவன் துச்சாதனுடைய நிலையைக் கண்டு கலங்காமல் நீங்களும் என் மீது இருக்கிறீர்களே. நானோ இன்று வீட்டுக்கு விளக்காக, வீட்டுக்கு தூரமாக ஒற்றை ஆடையோடு இருக்கிறேன். ஒரு பெண்ணினுடைய நிலையானது ஒரு பெண்ணிற்கு தானே தெரியும். நேற்று வரை மருமகளே மருமகளே மகளே என்று அழைத்தீர்களே தாயே, இப்பொழுது இந்த நிலையாவதா என்று நினைத்தான். உடனே துச்சாதனோடு நான் சிண்டி என்கின்ற ஆயுதத்தை பிடித்தான். கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான். கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான். மாட வீதியாக வருகிறான், அரச வீதியாக வருகிறான். அரச வீதியிலே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். பறைவன் களிற்று பல்புறவியோ, பறைவன் களிற்று பல்புறவி பைம்பொந்தடத்தே பாஞ்சாலர்க்கு இறைவன் பாவை யாம் காண இவையோ படுவது என்று உரைப்பார். பறைவன் களிற்று பல்புறவி பைம்பொந்தடந்தேர் பாஞ்சாலர்க்கு இறைவன் பாவை யாம் காண இவையோ படுவது என்று உரைப்பார். அரசு வீதியிலே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். களிற்று யானை படைபலத்தை கொண்டவன், பல குதிரைகளுடைய படைகளை கொண்டவனாச்சே பாஞ்சாலன். தடம் தேர் கொண்டவனாச்சே அந்த பாஞ்சாலனோ ஏக வேள்வியிலே பெற்றெடுத்த வரம் பெற்ற பிள்ளைக்கு மகளுக்கா இந்த நிலையானது? மாட வீதியாக அரச வீதியாக அழைத்து வருகிறார்களே என்று கண்ணீருட்டு அழுதார்கள். அவர்கள் எல்லாம் அந்த நிலையை பார்க்க முடியாமலே அவர்கள் எல்லாம் கதவை, வீட்டு வாசல் தலைவாசல் கதவை எல்லாம் மூடினார்கள். அது மாத்திரம்மா, பொறைவன் சிந்தை தருமனுக்கு போய் சூது அறிந்தோ, பொறைவன் சிந்தை தருமனுக்கு போய் சூது அறிந்தும் பொறையன்ன குறை வந்தது தன் விதி வழியான் குறைந்தான் யாவும் கொடுத்து என்பார். சூது போய் சூதாடி தோற்றார்களே பாண்டவர்கள், அவர்களுக்கு வந்த விதியின் விளையாட்டா இது என்று அஸ்தினாபுரத்து நகரத்து மக்கள் எல்லாம் அவரவர்களுக்கு கலங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அரச சபைக்கு ஈர்த்து வந்தான். திரௌபதி அம்மனை தொப்பென்று ஈர்த்து சபையிலே நட்டு நடு சபையிலே வீசி எறிந்தான் துச்சாதனன். பார்த்தார்கள், சபையிலே பார்த்தார்கள், தலை தாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அனைவரும்.
தலை தாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அனைவரும். அரசு சபையிலே இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், விதுரர் ஆழ்வார் அத்தனை பேரும் தலை தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். பொல்லாவசையே புகழ் பூணா புல்லன், பொல்லாவசையே புகழ் பூணா புல்லன் புகழ இதற்கொன்றும் சொல்லாதிருந்த பேரவை தொழுதாள், அழுதாள், சோர்வுற்றாள். தன்னை பொதுமகளாக வேண்டும் என துரியோதன அத்தனை வஞ்சனை வார்த்தைகளெல்லாம் விட்டார். தர்மன் செய்த பாவமா, பாண்டவர்கள் செய்த அறிவில்லாதவர்களா? திரௌபதியானவள் யாகசாலையிலே வந்து எந்த நிலையிலோடு வந்தாலோ பொதுமகளே என்று சொன்னான். அத்தனை பேரும் தலை தாழ்த்தி கொண்டு பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் இருந்தார்களே சபையிலே. அத்தனை சபையிலே இருந்தவர்கள் எல்லாம் எதுவும் தட்டி கேட்காமல் துரியோதனன் செய்கின்ற பாதக செயலை யாரும் தட்டி கேட்கவில்லை என்று திரௌபதி அம்மனானவன் அழுதார்கள். அந்த சபையை பார்த்து தொழுதார்கள். அழுதழுது தேம்பி தேம்பி அழுதார்கள். இப்படி ஒரு நிலையா? பாஞ்சாலனுக்கு மகளாக பிறந்து பாண்டவர்களுக்கு மாலையிட்டதன் விளைவா இப்படி இந்த நிலையானது? ஒரு அரச மகளுக்கு இந்த நிலையா என்று அழுது புலம்பினார்கள். அழுது அழுதே அவர்கள் அந்த அழுத கண்ணீரானது ஆறாக ஓடியது. அழுதழுதே சோறுற்றார்கள். திரௌபதி அம்மன் மல்லாத்தின் தோள் மல்லாத்தின் தோள் மாவாவோ, பாண்டவர்களே, என்னை மாலையிட்ட மணவாளர்களே, மல்லர்களை எல்லாம் தோற்கடித்து தெனவெடுத்த தோளை கொண்டவர்களே, உங்கள் கண் முன்னே எனக்கு இந்த நிலையானது இருக்கிறது. தலை தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களே. மந்தாகினியான் மதலையோ, மந்தாகினியின் மதனையோ தேவலோகத்திலே ஓடுகின்ற போது அந்த ஆற்றிற்கு மந்தாகினி என்று பெயரல்லவா? அந்த மந்தாகினி தேவலோகத்திலே இருந்து இறங்கி வருகின்ற போது பூலோகத்தினிலே கங்கை என்கின்ற ஆறாக ஓடுகிறதே. அந்த கங்கைக்கு பிறந்த பீஷ்மாச்சாரியாரே மதலையோ, உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இந்த அரச சபையிலே ஒரு அரச குலமாதரை இந்த நிலையிலே கொண்டு வந்திருக்கிறார்களே, நீங்கள் இருந்துமா இந்த நிலையானது இருக்கிறது? எல்லா நெறியும் உணர்ந்தவர்க்கு, எல்லா நெறியும் உணர்ந்தவர்க்கு, கங்கை புத்திரரே, பீஷ்மாச்சாரியாரே, வசிஷ்டர் இடத்தினிலே கல்வியை கற்றார். தேவலோகத்தினிலே குரு பகவான் பிரகஸ்பதி இடத்திலே கல்வியை கற்றாயே. தனுர் சாஸ்திரத்தை எல்லாம் பரசுராமரிடத்திலே கற்றீரே. எல்லா ஞானமும் பெற்ற உங்களுக்கும் நீங்கள் இருக்கின்ற போதே ஒரு பெண்ணினுடைய மானபங்கமாதி இந்த அரசு சபையிலே இழைக்கப்படுவது நியாயமோ? இதுவோ மண்ணில் இயல்பு என்றார். கிருபாச்சாரியாரே, துரோணாச்சாரியாரே, கிருபாச்சாரியாரே, துரோணாச்சாரியாரே, எல்லாம் இருந்தும் இதுதான் இந்த மண்ணினுடைய இயல்பா? ஒரு பெண்மையை காப்பாற்ற வேண்டாமா? இந்த பெண்ணுடைய தன்மை கற்பை காப்பாற்ற வேண்டாமா? ஒரு சபையிலே பெண்ணை இப்படி மானபங்கம் படுத்துகிறார்களே, இதுதான் இந்த மண்ணினுடைய முறையோ நீதியோ?
அறமோ அறநெறியோ அரச சபையிலே பார்த்து முறையிட்டால் கண்ணீர் விட்டார்கள் திரௌபதி அம்மன். ஆனால் யாருமே தலை தாழ்ந்தவர்களே தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் நிலையிலே அவல நிலையிலே இருந்தார்கள். கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், விதுரராழ்வார், மற்ற சபையிலே இருப்பவர்கள் எல்லாம் அங்கே தலை தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி மாத்திரமே தலை நிமிர்ந்து நின்றிருந்தார்கள்.